என் பெயர் அமுதா. நான் திருத்தணி அடுத்த பகட்டுப்பேட்டை என்ற கிராமத்திலிருந்து வரேன். நாங்கள் மொத்தம் 7 பேர். 7 பேருமே பொம்பளை பசங்க தான். பொம்பளை பசங்க இருக்கும்போது ஒரு வீட்டில் எதையெல்லாம் சகிச்சுக்கணுமோ, எதையெல்லாம் கடந்து வரணுமோ அதையெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்தோம். முன்ன எப்படி இருந்தோமோ இப்போ பொம்பளை பசங்களாக இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறோம். நாங்கள் ஒரு நிலைமையில இருக்கோம். இந்த எழுத்து எனக்குள்ளே எப்படி வந்ததுன்னு தெரியல. என்னோட புக்லேருந்து ஒரு கவிதை சொல்கிறேன். எழுதுகோளோட எழுத்து பிறக்கிறது, நான் உனது போல் மீண்டும் பிறந்தேன் ஒரு எழுத்தாளராக. என்னை எப்படி இந்த எழுத்து என்னையே அறியாம தான் இந்த தமிழ் எனக்குள்ள வந்தது. 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து எழுதுறேன். ஆனால் அதிகமாக எழுதுனது என்னன்னா, மனசுக்கு பிடிச்சவங்களை நம்ம யோசிக்கும் போது நமக்கே தெரியாமல் நிறைய சிந்தனை தோணும். அந்த சிந்தனையிலிருந்து வர வெளிப்பாடு மொத்தமே எழுத்துக்களாக வடிக்கிறேன். அந்த எழுத்து படிக்கும்போது ஒவ்வொரு கவிதையிலையும் ஒவ்வொரு உணர்வு இருக்கும். அந்த ஒவ்வொரு உணர்வையும் நீங்கள் படிக்கும்போது அந்த வாழ்க்கையை நீங்கள் அனுபவிச்சுதான் இருக்கும். புக்கு ஃபுல்லாக படிங்க, எல்லாரும் வாசிங்க, தமிழை நேசிங்க. தமிழை நேசிச்சாவே எழுதணுன்ற எண்ணம் அதிகமாக வரும். நான் தனியாக புத்தகம் எழுதணும்னு நிறைய முயற்சி பண்ணேன். என்னால் முடியல. எத்தனையோ பதிப்பக தாண்டுக்கினேன். அவங்க டைம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த புக்கு எனக்கு வெறும் 10 நாளில் ரிலீஸ் ஆகுது. 2 நாளில் எனக்கு இந்த புக்கு ஃபுல்லாக படித்து ஓகே சொல்லிட்டாங்க. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வெற்றியே. பல தோல்வி தனியாக எடுக்கும்போது பல தோல்வி. ஏன்னா இது கையில் காசு கூட இல்லாமல் தான் இந்த புக்கே நான் ஃபஸ்ட்டு வெளியிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு ஃபஸ்ட்டு பெரிய வெற்றி தான். பைசா இல்லைன்னா நமக்குள்ள நம்ம கீழே விழுந்தாலும் எந்திரி போன்ற நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை எனக்கு நான் எனக்கு கிடைக்கும். இன்னும் நிறைய எழுதுவேன். என்னோட அடுத்த புக்கையும் உங்ககிட்ட கொடுத்து நான் பண்ணுவேன். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. வாழ்க்கை நன்றி.